கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையினுடைய தீமைகளை கிள்ளி எறிகிறார்கள். இப்படிப்பட்டவர்களாகத்தான் பெருமானார் இந்த உம்மத்திலே வலம் வந்தார்கள். இது நன்மைக்கு தீமைக்கு மட்டும் இல்ல, நன்மையில் ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. சொன்னாங்கல்ல, சின்ன சின்ன அமல்களை கூட நீங்க என்ன செய்யாதீங்க, பொதுபோக்கா கடந்து போயிடாதீங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றத ஆமா 30 அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. அல்லது ஒரு தஸ்பீஹாத்து சொல்றத ஆமா என்ன அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. எந்த ஒரு நல்ல காரியம் அது சின்ன அமலாக இருந்தாலும் அதை பொதுபோக்காக எடுக்காதீங்க. அந்த சின்ன அமல்ல கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என் செருப்பு வாறு அறந்துருச்சு, நான் என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல அல்லாஹ்ட்ட தொழுது துஆ கேளுன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்துக்கு செருப்பு அறந்து போச்சு பாவா, நான் என்ன செய்யணும்? ஒரு மகனார் கேட்டாருன்னா அந்த மகனுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா துஆ செய்யணும். ஏன்னா அந்த மகன் அவுலியா. இன்னைக்கு கடைகள் பஞ்சமே கிடையாது, காசுக்கு பஞ்சம் கிடையாது, எல்லா வகையான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு. அப்படி இருந்தும் எல்லா உதவிகள் பெற்று இருந்தோம். அது முறைப்படி ரசூலுல்லாஹ் நம்ம என்ன செய்யணும் கேட்கும்போது அல்லாஹ்ட்ட கேள்வி ரசூலுல்லாஹ் வழியை உண்டாக்கி தர்றாங்கன்னா, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தை அல்லாஹ்வோடு முடிச்சு போடுறாங்க. எந்த கட்டத்திலேயும் இந்த உம்மத்து அல்லாஹ்வை மறந்து எதையும் வாழ்ந்து விடக்கூடாது, எதையும் மறைந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு செருப்பு வாறு